ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்வது குறித்தான மிக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது குறித்து மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அரசாணை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் ரா வைத்தியநாதன் அவர்கள் செய்தி குறிப்பில் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் 2026 to 2027 ஆண்டு கல்வியாண்டில் தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் திரு பொம்மிநாயக்கன்பட்டி அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், அதாவது சமூக அறிவியல் மற்றும் குன்னூர் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலையில் பள்ளியில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் இவங்க சமூக அறிவியல் இதுலேயும் காலிப்பணியிடத்தை தற்காலிகமாக தொகுப்பூதியம் மாதம் 15,000 வீதம் அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் எஸ்எம்சி நிரப்பிட உத்தேசிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, தொகுப்பூதியத்தில் நிரப்பப்படும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டதாரி ஆசிரியர் பணியிட தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பு வரை சென்றவர்களுக்கு முன்னுரிமை. நீங்கள் கேட்டீங்க முன்னுரிமையை வழங்குறதில்ல அப்படின்னு பாருங்கள், தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டான். முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் தகுதிகள் பெற்றுள்ள பணிநாடுனர்கள் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள், இல்லையெனில் பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள், இல்லையெனில் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள், இல்லையெனில் அருகாமை மாவட்டத்தின் வசிப்பாளர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? நான் அதுதான் சொல்கிறேன், நியர்பை ஸ்கூலை வந்து அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்து, தற்காலிக பணியிடத்தில் பணிபுரிய விருப்பமுள்ள நபர்கள் உரிய கல்வி சான்றுகளுடன் விண்ணப்பங்கள் தேனி மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ எதிர்வரும் 14/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். 8வது மாதம் வரையும் டைம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. 8வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட்டு 14 வரையும் டைம் கொடுத்துருக்குறாங்க என மாவட்ட ஆட்சித்தலைவர் ரா வைத்தியநாதன் இ.ஆ.பா அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த முறை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க யாருக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். சார், நாங்கள் இவ்வளோ தூரம் படித்த டென்த் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்கோம், எங்களுக்கு ப்ரியாரிட்டி இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள். நன்றி.